பீட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். ஜோக்கர் 2 இந்த ஜோக்கர் 2 படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து ஜோக்கர் 1 வந்துச்சு. அந்த ஜோக்கர் 1ல வந்து கிட்டத்தட்ட ஆஸ்கார் லெவலுக்கு போய் அந்த கேரக்டருக்கு வந்து அவார்டு அடிச்சு கொடுத்துருச்சு. ஜோக்கின் ஃபீனிக்ஸ் அந்த ஜோக்கரா வந்து நடிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, வாழ்ந்துருக்கிறாரு மனுஷன். ஆனால் இப்போ வந்து ஜோக்கர் 2 ரிலீஸ் ஆகிருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த டெட்பூல் அண்ட் உல்வரின்ற படம் வந்தது மார்வல் சைட்லேருந்து. அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப் இருந்துச்சு, ட்ரெய்லரில் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் அதை விட வந்து முரட்டுத்தனமான ஒரு வசூல் வேட்டை, பில்லியன் கணக்கில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் எல்லாமே இருந்துச்சு. அதை வந்து இந்த ஜோக்கர் 2 வந்து அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்றோம் பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உலக அளவில் வந்து அக்டோபர் 2 இன்னைக்கு உலக அளவில் ரிலீஸ் ஆன இந்த ஜோக்கர் 2 படத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு போன மொதல் ஜோக்கர் நான் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படம் பேர் தான் ஜோக்கர், ஆனால் அந்த படத்துக்கு போன மொதல் ஜோக்கர் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சீரியஸ்லி எல்லாருமே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்குது. முக்கியமாக வந்து என்னென்னா, தமிழ்நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 10 தான் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகுது. மற்றபடி இப்போ இங்கிலீஷில் இருக்குது, ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தான் வந்து எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. டிக்கெட்டுமே வந்து 200 மேலே. ஸோ அதை வந்து பார்த்துருங்க, பார்க்குறதா இருந்தால் படம் பார்த்துருங்க. முக்கியமாக வந்து வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் முழுக்க வந்துருக்கு. பாசிட்டிவாக வந்து ஜோக்கின் ஃபீனிக்ஸ்க்கும் லேடி காக்காவுக்கு மட்டுமே வந்து தான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. முக்கியமாக வந்து லேடி காக்காவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, பட் ஆனால் அவ்வளோ எலிவேட் பண்ணுற லெவலுக்கு அவங்களுக்குமே இல்லை அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. முழுக்க வந்து சோஷியல் மீடியாவில் அந்த ட்விட்டர் சைடு திறந்தாலே ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இங்கிலீஷில் படம் பார்த்தவங்க எல்லாருமே உள்ள ஒரு ஹாலிவுட் லெவலாக இருக்கட்டும், அங்கே வெளியூரில் பார்த்த எல்லாருமே வந்து படம் நல்லாவே இல்லை, இதுக்கு போய் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம், நிறைய பில்டப் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை வந்து வச்சு கலாச்சிட்டாங்க. எக்ஸப்ட்டு நம்ம ஃபீனிக்ஸ் ஐயாவையும் லேடி காக்காவையும் மட்டுமே வந்து விட்டுட்டு மற்ற எல்லாரையுமே வச்சு பொழந்து கட்டிட்டாங்க. கேமராமேன், லைட்னிங்கு, கேரக்டரைசேஷன் அதெல்லாம் ஓகே ஃபைன், டைரக்ஷன் கூட ஓரளவு ஓகேலாம். ஆனால் இந்த மியூசிக்கும் ரைட்டர்ஸையுமே வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேன்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக வச்சு செதற விட்டுருக்குறாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஒரு கோட் சீன் ஒன்று வரும். அந்த கோட் சீனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஏன்டா தேவையில்லாமல் அள்ளி வந்து பாட்டை இறச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நினச்ச நேரத்துக்குலாம் வந்து பாட்டு வருதான், நினச்ச நேரத்துக்கு வந்து பிஜிஎம் வருதான், ஒரு எலிவேட் பண்ணுற லெவலுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பிஜிஎம் ஆரம்பித்து அந்த ஒட்டுமொத்த சீனை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இதை எப்படி டேரக்டர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிமே வந்து எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. மொத்தத்தில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், படம் பேர் ஜோக்கர் 2 இருந்தாலும் ஆனால் மொதல் ஜோக்கர் நான் தான் இந்த படத்துக்கு போனது அப்படின்ற மாதிரிமே வந்து ஒட்டு மொத்தமாக ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து தமிழ்லையுமே பார்க்க ரெடியாக இருக்கிறவங்க வந்து என்னடா ஜோக்கர் 2க்கு நெகட்டிவ் ரிவ்யூலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க. காரணம் வந்து பிஜிஎம், அது மட்டும் இல்லாமல் ஓவர் சாங்கு அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆகி ஓவர் லேப்பிங் ஆகிருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து கடைசியாக ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ரைட்டிங் வந்து சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி என்னதான் வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும், நம்ம ஃபீனிக்ஸ் ஐயா வந்து முழுக்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்து இருந்தாலும், எல்லாத்துக்கும் மேலே ரைட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரைட்டிங் வந்து சரியாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த படம் வசூல் ரீதியாக வந்து ரொம்ப அடிவாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்கார் லெவலுக்கு போகும்பா, அதையும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க ரசிகர்கள், ஹாலிவுட் ரசிகர்கள் அதையும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் முக்கியமாக என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து வசூல் ரீதியாக வந்து டெட்பூல் உல்வரின் கிட்ட வந்து போகவே தொடவே தொடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து டிசி ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அது மட்டும் இல்லாமல் டிசி ஃபேன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்த படம்னா வந்து ஜோக்கர் படம் தான். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய லெவல் அடிச்சது. ஆனால் ஜோக்கர் 2 வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஒட்டுமொத்தமாக வச்சு ட்ரோல் மேலே ட்ரோலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து மேபி நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துருந்தீங்க, வந்து எப்படி இருந்ததுன்றது தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வந்து அக்டோபர் 10 வந்து தமிழில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் ரிலீஸ் ஆகிட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து தாராளமாக சொல்லிடலாம். வேற வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், வணக்கம். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.